லாஸ்ட் மினிட்ல வந்து கன்ஃபார்ம் ஆன இந்த ஆர்டர் செய்யறதுக்காக வேக வேகமாக போயிட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்ன மாதிரியான ஆர்டர் அப்படின்னா, கஸ்டமர் வந்து முதல்ல ஆர்டர் பண்ணும்போது மைதா இல்லாமல், முட்டை இல்லாமல், சர்க்கரை இல்லாமல், எக்கு இல்லாமல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், சரி எக்கோட ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம எக்லெஸ் கேக்காக பண்ணிக்கலாம், மைதாவோட ரீப்ளேஸ்மெண்ட் ஹோல் வீட் போட்டுக்கலாம், சுகரோட ரீப்ளேஸ்மெண்ட் நாட்டு சர்க்கரை எல்லாம் கூட போட்டு நான் பண்ணி உங்களுக்கு ஒரு கேக் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே க்ளூட்டன் ஃப்ரீயாக பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் வேணான்ட்டாங்க. அப்போ நான் மேம் கிட்டே, மேம் இந்த மாதிரி ஆர்டரை நான் பண்ணதில்லை, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்களே ஒரு ஆர்டர் வந்து எந்த மாதிரி வேணும்னு சொல்கிற கிளாரிட்டியோடு எனக்கு கேளுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு பண்ணித்தரேன். கஸ்டமர் ஒரு பிக்சர் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணித்தர முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்ன பேசாமல் நீங்களே கூட இது பண்ணலாம்ல, ஈஸி தானே அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு சர்ப்ரைஸாக வந்து நானே பண்ண முடியாது, நீங்கள் வந்து எனக்கு பண்ணி கொடுங்க, கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. நான் முன்னவே சொல்லிட்டேன், இது மாதிரி நான் பண்ணதில்லை, இதான் எனக்கு வெரி ஃபர்ஸ்ட் டைம், நான் செய்கிறேன், ட்ரை பண்ணுறேன், பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி முன்னவே என்னோட சைடில் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நான் கொடுத்துட்டேன். சரி பண்ணுற வரைக்கும் நீங்கள் பண்ணுங்க, பார்த்துக்கலாம், ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. கேக்கோட கான்செப்டே ஃபுல்லாக ஃப்ரூட் பேஸ்டு தான். வந்து 2 ஸ்டெப்பில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் தர்பூசணி வந்து நல்லா லெவல் பண்ணி 2 நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஆர்டர் நான் வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டேன். சரி சும்மா கட் பண்ணி அசம்பிள் பண்ணுற வேலை தான், அசால்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்தா தர்பூசணியே ஒரு சர்க்கிளாக கட் பண்ணுறதுக்கு தெரில பாருங்களேன். மேபி நம்ம அதுக்கு பழக பழக அது நமக்கு கரெக்டாக வந்துடுமோ அது எனக்கு தெரில. கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்டர் நான் நெக்ஸ்ட் டைம் எடுக்க போகிறது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாகவே இருக்க போகுது. தர்பூசணி நம்ம கைவிட்டாலுமே மற்ற ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் டிராகன் ஃப்ரூட் எடுத்துட்டு நல்லா சர்க்கிளாக ரவுண்டாக நீட்டாக கட் பண்ணியாச்சு. இதை நம்ம கேக்குக்கு மேலே டாப்பராக வந்து வைக்க போகிறோம். அடுத்து பனானா வந்து ரவுண்டாக கட் பண்ணி ஒரு ஹார்ட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இதே கேக்கு வந்து நம்ம ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி அழகழகாக கட் பண்ணுறது அப்படின்னு தெரியும். ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் வாவ் அப்படின்னு சொல்லிட முடியாது, பட் ஓகே எனக்கு தெரியாததுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு ஓகே தான். கேக்கு டாப்பர் வச்சதுக்கப்புறமா தான் பரவாயில்லடா கேக் மாதிரி இருக்குதே, ஓரளவு ஷேப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு. இப்படி நான் செட் பண்ண இந்த கேக்கில் இன்னும் கூட இதெல்லாம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படியாவது உங்களோட ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.